யூடியூப் சேனல் அன்பும் வணக்கம். நம்ம இன்னைக்கு செஞ்சிக்கோட்டை இருக்கிற தர்பார் அந்த பிளேஸ் தான் இருக்கிறோம். அரசர்கள் அரசாட்சி அதுமாரி குற்றம் பண்ணால் விசாரிக்கப்பட்ட இடம் தான் இது. இந்த வீடியோ காணொலி நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கே இந்த மைக்கை நாங்கள் வந்து ஒளிச்சு எடுத்து வரதுக்கு ஒரு தமிழ்நாடு. நான் என் அப்பா தமிழ்நாடு, என் அப்பாவுடைய அப்பா அப்படியே ஒரு 1000 வருஷம் போனால் இங்கே தான் பிறந்திருக்கேன், இங்கே தான் வாழ்ந்திருக்கேன், இங்கே தான் சாக போகிறேன். ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து கைபேசிக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. மைக் ஒலிபெருக்கியா அதை வந்து கொண்டு வரதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு தமிழன், மானமுள்ள தமிழன், ஈனமுள்ள தமிழ் எனக்கே வந்து மணி ஏற்படுது. அப்போ இங்கே இருக்கிற வரலாற்றை வந்து யார் தான் பதிவு பண்ணுவா? இப்போ ஒரு டிவி சேனல் தான் கம்மியாக விடுவாங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு யூடியூபர் தான். இப்போ வரலாற்றை வந்து எப்படி இப்போ எல்லா டெலிவிஷனே வந்து படத்தை ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு வெட்டு குத்து நியூஸ், அவன் இவனை இழுத்து போனால் கற்பழிச்சான், அது மாதிரி தான் திடுக்குன்னு தகவல் தான் போடுறாங்க. இப்போ சின்ன வந்து வலைதளங்கள் இருக்க யூடியூப்ல வந்து அவங்க எப்படி வீடியோ போடுவாங்க? உள்ள அனுமதி இப்போ எங்களுக்கே அனுமதி மறுக்கப்படுது. இப்போ நான் இது சொன்னாதான் இப்போ சில பட முகத்துலையும் சீரியல் முகத்துலையும் இருக்கிற இளைஞர்கள் வந்து எதை கற்பிப்பேன். இந்த ஹிஸ்ட்ரி சொன்னாதான் வரலாறு சொன்னால் நாளைக்கு வந்து அவங்களுக்கு புரியும். எனக்கே அனுமதி மறுக்கப்படுதுப்பா. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. எனக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் என் ஊர்ல இருக்கிற என் மாவட்டத்தில் இருக்கிற பிளேஸுக்கு என்னாலே வந்து உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மற்றவங்க வெளியே காட்ட முடியலாம். இது என்ன சுதந்திரம், என்ன ஆட்சி இது? ஸோ திராவிட ஆட்சி தமிழருக்கு வரலாற்றை தெரியப்படுத்துவது முட்டுக்கட்டை போடுகிறதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்களும் வந்து கதறாதீங்க. உடன் பொறுப்பில் இருந்தால் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து அவங்க ஆட்சிக்கு வரட்டும், தமிழத்தை ஆளட்டும். ஆனால் வரலாற்றை வந்து அழிக்கக்கூடாது. சமீபத்தில் வந்து ஒரிசா பாலாஜி ஐயா வந்து இறந்து போயிட்டாரு. இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன்னா வரலாற்று பிரச்சனைன்னு இருக்கேன். அவர் வந்து தொடர்ந்து ஆமைகளுடைய வழிபாதையில் வச்சு தமிழில் வந்து கடந்து போயிருக்கான்னு சொன்னார். ஆனால் அவருடைய இறப்புக்கு வந்து இந்த திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எந்த கழகமாக தான் இருக்கட்டும், ஸோ அவருக்கு வந்து எதுவுமே வந்து இது பண்ணல. சமீபத்தில் ஒரு சாமியார் இறந்துட்டாரு. அவருக்கு 21 குண்டுகள் முழங்க அரசுக்கு நேரம் இருக்குது. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஓட்டு போகிறப்ப பார்த்து போடுங்க. நான் சீமான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஏன் கருத்து சொல்ல மாட்டேன். பட் என்னுடைய பொது கருத்து, நீங்கள் எதாவது போடுங்க, யோசிச்சு போடுங்க. போட்டல் தான் போடாதீங்க. என்ன என் நாடு, என் மண், என் பிறந்த ஊர், என் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வரலாற்று சின்னம் செஞ்சிக்கோட்டைக்கே எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. தமிழருக்காகவே நான் அப்படின்னு உருட்டிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன். எனக்கு உள்ள வந்து மைக்கு வந்து ஒலிபெருக்கி வந்து உள்ள வந்து காலையில விடல. மிக வெக்கமா இருக்கு. நான் தேர்ந்தெடுத்த ஆட்சி எனக்கே ஒரு முட்டுக்கட்டியா இருக்குது. மற்ற மாநிலங்கள் வெளிநாட்டில் வந்து அந்த வரலாற்று சின்னங்களை வந்து மற்றவங்க தெரியப்படுத்துறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ஆனால் காசு வாங்குறாங்க. இங்கே வந்து காசும் வாங்கலை, நான் எனக்கு அலோவும் பண்ணல. நான் எப்போ என் வரலாற்றை சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கலான்னு தோணுது. பட் நான் அது மாதிரி வந்து கெட்ட அதை பயன்படுத்த மாட்டேன்.